அதாவது பிரச்சனை எப்படா வளரும், உன்னைய வந்து எப்படா முடிச்சு கட்டலாம், உன்னை எப்படா திருப்பி ஜெயிலில் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பலே காத்துக்கிட்டு இருக்கு. அந்த கும்பலுடைய மைண்ட் கேம் தான் நேற்று உன்னைய வந்து என்னையும் சாயங்காலம் 6 மணி லேவில் உசுப்பேற்றி விட்டு தேவையில்லாமல் உன்னைய சூர்யாவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். யாருன்னு சொல்லாமே பேசினா உங்களுக்கு தலையும் புரியாது வாழும் புரியாது. அதாவது சாயங்கால லைவ்லேருந்தே சூர்யாவை வந்து இந்த மீடியா கேஎம்மு, அந்த 10 பிரியா, அப்புறம் இன்னும் 2-3 பேர், ஜப்பான் துறை, எச்ச இலை, வாழை இலை, அந்த இலை இந்த இலைன்னு சொல்லி ஏகப்பட்ட கவுண்டர் கொடுத்துக்கிட்டு ட்ரோல் பண்ணிக்கிட்டு பிரச்சனையை ஆரம்பித்து விட்டது அவங்க தான். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத பற்றிலாம் இப்போ நான் ஆர்கியூமெண்ட் பண்ண வரலை. இப்போ விஷயம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, மைண்ட் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னைய திருப்பி வந்து வாயை பிடுங்கிறதுக்காகவும் உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தையை வர வச்சு உன்னைய பழையபடி ஜெயிலில் அனுப்புறதுக்கு சில பிளான் நடக்குது. இது யார் மூலியமாக நடக்குது என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து கண்கூட தெரியும். அப்படி இருக்கும்போது நீயா போய் ஏன் அந்த வலையில் சிக்கிற? நான் கேட்குறேன். நான் நேற்று அவ்வளோ தூரம் அமைதியாக பொறுமையாக நீ லைவில் என் லைவை முடிச்சுட்டு வந்தப்போவே நீ என்கிட்ட சில வார்த்தைகள் பேசினேன். சுமி தேவையில்லாமல் என்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு, இன்னமும் என்னை வந்துக்கிட்டு பஞ்சுபாடி 5 ரூபா ஆகிட்டோம், மூத்திரச்சந்துக்கு போனவ இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்போ நான் பதிலுக்கு பாப்பானவுதுன்னு நானும் பேசுவேன். நீ கண்டுக்கிற கூடாது, இல்லை உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீ வரக்கூடாது, லைவில் வந்து என்னை லைவில் பாதியில் கட் பண்ணி விடுறதோ இல்லை வேறு எந்த வேலைத்தனமும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவள் ஒரு வாக்குறுதி என்கிட்ட வாங்கிட்டான். நானும் சொல்லிட்டேன். எப்போ அவளும் சொல்கிறத கேட்குற மாதிரி தெரியலை, நீயும் வந்து நிப்பாட்டுற மாதிரி தெரியலை, உங்கள் விஷயத்தில் நான் இனிமேல் வரலப்பா, ஒதுங்கிக்கிறேன், உன் இஷ்டம் பேசிக்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் இவங்க 2 பேருக்குள்ளே இந்த பிரச்சனை போனால் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் எதாக இருந்தாலும் சுமி போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகிறதுக்கு துணிஞ்சு ஆட்டோ ஏறி ஸ்டேஷன் வாசல் வரைக்கும் போனால் கூட திருப்பி எப்படி கூப்பிட்டு வரணுங்கிறது எனக்கு தெரியும். நான் அவங்கள சமாதானம் பண்ணுறதும் எனக்கு தெரியும். அதே மாதிரி நீ போனாலும் இதே உன்னையும் தான் வந்து அந்த சைத்தான் கூட்டிகிட்டு கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போனேன்னுச்சு. போய் உன்னுடைய காயங்கள் நெகக்கீரல்கள் எல்லாம் காட்டி என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு கையெழுத்து போடுற வரைக்கும் நீயும் போனேன்ட. அப்பையும் வந்து நீ மனசு கேட்காம உன் கூட இருந்த விஜய் சொன்னதுக்காக வந்துட்ட. வேணாப்பா, அவர் தான் உனக்கு வருஷம் பூரா சம்பாரித்து கொடுக்குறவர், நீ எதுக்கு தேவையில்லாமல் இந்தம்மா சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு போய் சிக்கா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்காதன்னொன்னா நீ வந்துட்ட. ஆக நீங்கள் 2 பேருமே உங்களுக்குள்ளே நீங்கள் அடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை எப்படி சமாதானப்படுத்தணும், உங்களை எப்படி ரெக்கவர் பண்ணணும், உங்களை நீங்கள் அப்படியே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை எப்படி வாபஸ் வாங்க வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும். இதே நீ நானும் தான் போய் நானும் சுமியும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் சிஎஸ்ஆர், நீயும் போய் திருநகர் ஸ்டேஷனில் சிஎஸ்ஆர் கொடுத்த. நம்ம அதுக்கப்புறம் அதை பற்றி பேசி ஒரு சமாதானமாக போய் அதை எஃப்ஐஆர் ஆக்காமல் அந்த பிரச்சனையை அதோட சுமூகமாக முடித்தோம். நான் இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டால் அதை காப்பாற்றுறதோ இல்லை அதிலேருந்து எப்படி வெளியே வரணுங்கிறதோ எனக்கு தெரியும். இதை தவிர்த்து ஒரு 3வது நபர் 10 பிரியா, மீடியா கேஎம், பெட்ரோல் பிச்சை, இந்த மாதிரி வேறு ஆட்களை வந்து நீங்கள் போய் தொட்டிங்கன்னா அவங்க எப்படா நீ வாயை விடுவ, எப்படா இந்த பிரச்சனையை பூதாகரமாக கொண்டு போவோம், என்னடா ஒரு அடங்காத சூர்யா இன்றைக்கி இவ்வளோ தூரம் பேச்சுவார்த்தைகளில் கெட்ட வார்த்தை பேசாமல் அடங்கி இருக்காளே, இவளை இப்படி இருக்கக்கூடாதே, இது நல்லதுக்கு இல்லையே, நம்மளும் ஒரு வருஷமாக இவளை பிடிச்சி ஜெயிலில் போடுவோம்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம், எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அதுக்கு உண்டான வாய்ப்பு வந்தாலும் இந்த புரோக்கர் பக்கத்தில் உட்காந்து கெடுத்துடுறானே அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தில் அங்கே அப்படியே புலம்பி தவிச்சுக்கிட்டு இருக்காளுங்க கதறிக்கிட்டு. நம்ம அதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. நான் அதனால தான் நேற்று 10 பிரியானா 10 பிரியா மாத்திரம் பேசு, 10 பிரியாவையும் அவங்க ஃபேமிலியவே இழுக்காது, அவங்க அப்பா அம்மாவை இழுக்கிறது, கெட்ட வார்த்தைகளை நீ மீடியாக்குள்ளே விடுறது, முந்தி மாதிரி இப்போ யூடியூப் கிடையாதுப்பா, இப்போ சிஸ்டங்கள்லாம் நிறையா மாறிடுச்சுப்பான்னு சொல்லி பல அட்வைஸ் கொடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ வந்து அவகிட்ட நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் வீரியம் முக்கியம் இல்லை, காரியம்தான் முக்கியம். விவேகமாக வீரமாக நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உனக்கு தேவை என்ன? உன் வாழ்க்கையில் உன் பிள்ளைய இன்னும் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கானுங்க, காலேஜ் கூட இன்னும் போகலை, +1 தான் போயிருக்கான். உன் மூத்த மையன் திலீப்பான், 2வது மையன் இப்போ தான் 6வது படிக்கிறான். உனக்குன்னு சொல்லி இன்னும் கமிட்மெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. என்கிட்ட எதிர்பார்ப்புகள் இன்னும் நிறையா இருக்குது. உனக்கு வீடு கட்டணும், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகை நட்டு வாங்குகிற, கார் வந்துருச்சு, 2 வீலர் இருக்குது, ஏசிலேயே வாழ்கிற, இது போக எங்கே போனாலும் வாய்தாவுக்கு போனாலும் சரி தான், கோர்ட்டுக்கு போனாலும் கேஸுக்கு போனாலும் கார்லேயே போகிற கார்லேயே வர்ற சுகபோக வாழ்க்கையை வாழ பழகிட்ட. இனிமேல் உனக்கு ஜெயில் வாழ்க்கை செட் ஆகாது. அதுக்கு நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லி அட்வைஸ் பண்ணி தான் 6 மணி லைவ் முடிச்சுட்டு நீ 9 மணிக்கு லைவ் போடுறதுக்கு முன்னால் நான் உனக்கு எச்சரிக்கை விட்டேன். ஆனால்
நீ அந்த எச்சரிக்கையெல்லாம் ஒரு மசிற்கு கூட மதிக்கலை. உட்காந்துக்கிட்டு லைவில் தேவையில்லாமல் முதல்ல ஸ்டார்டிங் ஸ்லோவாக தான் ஆரம்பித்த, போக போக பொங்குன, அதையும் மீறி உன் நிலை கட்டுப்பாட்டை இழந்து நீ பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் உன்னுடைய செல்ஃபோனை ஸ்டாண்டோடு பிடுங்கினேன். அன்றைக்கி ஒரு நாள் அப்படி தான் பிடுங்கினேன். செல்லை கையில் பிடுங்கினப்போ என்ன பண்ணிட்டா, அப்படியே என்னைய மீறி புட்டிங்கி என் கையிலேருந்து பிடுங்கிட்டான். அதனால் இந்த வட்டம் என்ன பண்ணிட்டேன், ஸ்டாண்டோடு பிடுங்கிட்டேன், கொத்தா பிடுங்கிட்டேன். இவன் எப்படி கொத்தா நம்மளை பிடிப்பா, அதை மாதிரி இவ பாணியிலேயே போனேன். கொத்தா செல்லை ஸ்டாண்டோடு தூக்கி அப்படியே இங்கிட்டு வந்து நகண்டு செல்லை உருவி அந்த லைவை க்ளோஸ் பண்ணிவிட்டு லைவையே டெலீட் பண்ணிட்டேன். காரணம், உன்னுடைய அகம்பாவமான பேச்சு, திம்முறா பேசின பேச்சு, கெட்ட வார்த்தை, இன்ன வார்த்தைன்னு இல்லை. அந்த வீடியோ அப்படியே விட்டால் எதிரிகளுக்கு அது வலுவான சாதகமாகி உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. நீ செல்லை பிடுங்கினோன்னா திருப்பி எனக்கு லைவ் நான் போட்டே ஆகணும், எனக்கு இது மான பிரச்சனை, உன் பொண்டாட்டியை பற்றி நான் பேசிட்டேங்கிறதுக்காக நீ செல்லை பிடுங்கி வீடியோவை டெலீட் பண்ணிட்ட, திருப்பி நான் லைவை போட்டு திருப்பி நான் அதே மாதிரி பேசுவேன் அப்படின்னு சொல்லி செல்லை வாங்கினா சத்துன்னு 2 அறை விட்டேன். அவள் அடி வாங்கினது உண்மை உண்மை உண்மை. இது 100% இதில் மறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவள் கண்ணை பழுத்திருந்ததை நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க, அவள் அதை மழுப்புனதையும் நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க. இல்லை அதெல்லாம் சிக்கா நான் அடிக்கவே இல்லை. ஏன் என்கிட்ட அடி வாங்கினேன்னு சொன்னால் உனக்கு என்ன அப்படி ஒரு கௌரவ குறைச்சலா? இதில் என்ன இருக்குது? ஒரு நல்லதுக்காக ஒருத்தி அடி வாங்குறதுல ஒரு தப்பும் கிடையாது. நான் எதுக்காக உன்னை தேவையில்லாமல் மக்கள்கிட்ட கேளு. சும்மா வந்து உன்னை இப்போ சும்மா இருக்கிறவளை கூப்பிட்டு, இல்லை வந்து எனக்கு சவட்டனை செய்யலையா, இல்லை எனக்கு சோறு பொங்கி போடலையா, இல்லை எனக்கு வேறு எதுவும் நீ செய்யாமல் இருக்கியா உன்னை நான் அடிக்கிறதுக்கு? நான் அடித்ததுக்கு காரணத்தோடு தான் அடித்தேன். நீ போன விஷயம் எல்லாம் மீறி போன என்கிட்ட அடி வாங்கினேன். இதில் ஆமாம் சிக்கா என்னை அடித்தாருன்னு சொல்கிறதுல உனக்கு என்ன கௌரவ குறைச்சல்? இதே நீ எத்தனையோ தடவை என்னை அடிச்சிருக்க. இதே மீடியாவில் நானும் பேசியிருக்கேன். என்னை சூர்யா அல்லையில் அடித்தாங்க, அல்லையிலேயே குத்துனா, என்னை இந்தா கொட்டையை பிடிச்சி கிழிச்சு விட்டுட்டா, கன்னத்தில் பிடிச்சி கிள்ளிட்டா, மூக்கை உடச்சா, எனக்கு உயிருக்கு போராடினேன், ரத்தம் சொட்ட சொட்ட போனேன்னு சொல்லி நான் ஒத்துக்கிறலையா? நான் இப்போ ஆம்பளையா நான் ஒரு ஈகோ பார்த்தேனா? உங்ககிட்ட அடி வாங்கினா மாத்திரம் நான் ஆமாம் வாங்கினேன்னு ஒத்துக்கிட்டு போகிறேன்ல. அப்போ அதே மாதிரி நான் உன்னை அரைஞ்சேங்கிறத உன்னால் என் ஒத்துக்கிட்டு போகிறது அந்த சகிப்புத்தன்மை உனக்கு இல்லை. எல்லாத்துலேயுமே நீ தானா? இல்லை நீ தான் கிங் மேக்கரா? இல்லை நீ தான் வந்து ஓ ராஜ்யமா? நான் கேட்குறேன். உனக்கு அடி உழுகும், எப்போ உழுவுங்கிறது மக்களுக்கும் தெரியும். சிக்கா மாமா பார்க்குறதுக்கு தான் அப்புறாணி மாதிரி இருப்பார், யதார்த்தமாக இருப்பார். அவருக்கும் கோபம் வந்தால் பொங்குனாருன்னா தாங்க மாட்டா சூர்யா அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரியும். நேற்று அதான் நடந்துச்சு. லைவில் உட்காந்துக்கிட்டு அப்படியே கீழே விழுந்தாலும் மீசில் மண்ணை ஒட்டாத மாதிரி சூனாப்பானா மெயின்டைன் பண்ணு அப்படிங்கிற. நான் கேட்குறேன், ஏன் இப்போ நான் அடித்தாதான் என்ன உன்னைய? நான் அங்கே பாரு இப்படிலாம் என்கிட்ட அடி வாங்கிட்டு இல்லைன்னு சொன்னேன்னா லைவில் வச்சே உன்னை நல்லா 4 சாத்தி விட்டுருவேன். நான் யாருக்கும் பயப்பட போகிறதில்ல. குறிப்பாக உனக்கு பயப்பட வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. ஆமாண்ணா ஆமாம் அடித்தேன்னா ஏன் இதில் ஒத்துக்கிறதுக்கு என்ன இருக்குது? எதுக்காக அடித்தேன்? உன் நல்லதுக்கு தானே அடித்தேன். நீ இப்படியே ஏதாவது வார்த்தையை விட்டு பேசிக்கிட்டு எதையாவது உருண்டை இழுத்துட்டு வருவ. நான் என்ன சொன்னேன்? உன் கூட சேர்ந்து என்னையும் தான் ஜெயிலில் தூக்கி போடுவாங்க, எனக்கும் தான் பிரச்சனை. நீ பேசுகிற பேச்சுக்கு அந்த லைவில் யார் கூட இருந்தா? சிக்கா இவர் தான் இருந்தார், அப்போ அவரையும் தூக்குங்க, இங்கே வாங்க, ஏன் அவளை கண்டிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தான் அசிங்கம். உனக்கு ஒரு பிரச்சனை, அது எனக்கும் தான். உனக்கு இப்போ நீ வந்து உள்ளே போனால் நானும் உள்ளே போகணும். உனக்கு ஜெயிலாம் எனக்கும் ஜெயிலு, உனக்கு பெயிலாம் எனக்கும் பெயிலு. என்ன நீ ஏன் 1 இருப்ப, நான் ஏன் 2 இருப்பேன். வாழ்க்கையில் அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இனிமேல் என்னை அடிக்க வச்சு என்னை ஏன் ஆக்கிறாத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இப்போ சூர்யாவை இந்த விஷயத்தோடு இப்படி விட்டுறேன். சூர்யா நேற்று நைட்டு நான் பேசின பேச்சுக்கு திருப்பி வந்து நான் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், நடக்க மாட்டேன், அவங்களையும் என்னை பற்றி பேச வேணான்னு சொல்லிடுங்க. இனிமேல் இந்த மீடியா கேமு 10 பிரியா அப்புறம் ஜப்பான் துறை என்னையை வம்புழுக்க கூடாது. வம்புழுத்தா நான் திருப்பி பேசுவேன் அப்படின்ட்டா அவங்களும் வம்புழுக்க மாட்டாங்க. என் லைவுக்கு தான் வருவாங்க, ஓ லைவுக்கு இனிமேல் தலை காட்ட மாட்டாங்கன்னு சொல்லிட்டேன். இது சூர்யாவோட சாப்பிட்டு அதுக்கப்புறம் 10 மணிக்கு சூர்யா லைவ் போட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. நார்மலாக வந்து பேசிவிட்டு சத்தம் இல்லாமல் போயிட்டா எதிர்பார்த்ததை விட நேற்று வீடியோ வியூஸ் நல்லா தான் போச்சு. 10 to 11 வழக்கம் போல் போடுற 9 to 10 கூட 45-50K தான் போகும். நேற்று 10 to 11 லைவ் போட்டு கிட்டத்தட்ட 2.3 லட்சம் வியூஸு. அப்போ நல்லது தான் உனக்கு நான் செஞ்சுருக்கேன். நேற்று என்னால் உனக்கு எந்த ஒரு கெடுதலும் ஆகலை. ஸோ இனிமேல் நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, நைட்டு 9 to 10 நீ லைவ் போடு, எனக்கு ஒரு வாய்ப்பை நான் வந்து உருவாக்க போகிறேன். 6 to 7 லைவ் போடுறேன்ல, இனிமேல் நான் இரவு 10 to 11 எனது சிக்கா மீடியா ஆஃபீஸியல்லையோ இல்லை சிக்கா அண்ணா ஆஃபீஸியல்லையோ நான் தினசரி இரவு 10 to 11 1 மணி நேரம் லைவ் போடலாங்கிற ஒரு முடிவில் இருக்கேன். ஏன்னா பகலில் வந்து அந்த 6 மணி to 7 வரைக்கும்
எனக்கும் 1000 பேர் தான் வர்றாங்க, 1000 பேர் தான் லைவ் பார்க்குறாங்க. ரெண்டாவது வியூஸும் வந்து 30 25 20 தான் போகுது. அதனால் டைமிங்கை மாற்ற போகிறேன்னா 6 to 7 எப்பயும் போல் அந்த லைவ் போடுவேன். அது போக நைட்டு 10 to 11 ஒரு லைவு சிக்கா அண்ணா ஆஃபீஷியல்லையோ இல்லைனா வந்து நம்ம மீடியா சிக்கா மீடியா ஆஃபீஷியல்லையோ ஒரு லைவ் போடலாங்கிற முடிவு எடுத்துட்டேன். நேற்றுலேருந்து பார்த்தேன், ஏன் நம்ம விட்டு வைக்கணும். நைட்டு இனிமேல் 10 to 11 ஒரு லைவு தினசரி உண்டு. இப்போ அடுத்து சுமி விஷயத்துக்கு வர்றேன். சுமி, இனிமேல் உன்னைய பாதுகாக்கிறதோ உனது சேனலை பாதுகாக்கிறதோ நீ பேசுகிற பேச்சுக்களுக்கெல்லாம் உன்னை வந்து ஒவ்வொரு தடவையும் ஃபோன் போட்டு இப்படி பேசாத அப்படி பேசாத கெட்ட வார்த்தையை விடாத தேனா பூனா சூனான்லாம் பேசாதன்னா உன்னை கண்டிக்கிறதுக்கு இனிமேல் நான் தயாராக இல்லை. என்கிட்ட மூச்சாவியும் இல்லை. ஒரு அளவு தான் உனக்கும் நான் சொல்லி பார்த்தேன். ஆனால் நீ எல்லாம் மீறி போகிற ஒரு விஷயத்த நானும் சூர்யாவை டைவர்ட் பண்ணி வேறு மாதிரி கொண்டு போகிறேன். அவளை வந்து உன்னை பற்றி பேச விடாமல் தடுக்கிறேன். ஆனால் நீ எதுலையாவது ஒரு குற்றத்தை வந்து கண்டுபிடிக்கிற. நாங்கள் ரீல்ஸ் போடுறது ஷார்ட்ஸு போடுறது. இப்போ நேற்று உனக்கும் 3 ஷார்ட்ஸு போட்டேன். 3ஆம் பிறையில் ஒரு சாங்கு, அப்புறம் அந்த புன்னகை மன்னனில் ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு அந்த இளையராஜா சாங்கு. 3 பாட்டு உனக்காக நானும் போட்டேன். வீடியோ போடாமல் இருந்தேனா? போட்டேன்ல. உன்னை தொட்டு நடிக்க மாட்டேன்றதுக்கு கை இப்படி நீட்டி நீ என்னை தொட்டு கன்னத்தில் இப்படி வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ, இன்னொரு வீடியோவில் நீ என் தோளில் சாயிற மாதிரி ஒரு வீடியோ, இன்னொன்று நார்மலாக 2 பேரும் தொட்டும் தொடாமல். ஆக உனக்காகவும் நான் 3 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சூர்யாவையும் என்னையவும் பார்த்து ரசிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது, ரசிகர் கூட்டம், ரசிகர் பட்டாளம். நீங்கள் 2 பேரும் ஜோடியாக. எனக்கே நேற்று கூட எத்தனையோ பிள்ளைங்க தங்கச்சிங்க ஃபோன் பண்ணாங்க, அண்ணே நீங்கள் சுமி கூட போடுற வீடியோ ஷார்ட்ஸு ஓகேண்ணே, ஆனால் அதை விட சூர்யாவும் நீங்களும் ஃபேராக போடும்போது சூர்யாவோட அந்த முகபாவனை உங்களுடைய அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இது எங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணே. அதனால் நீங்கள் 2 பேரும் போடுற வீடியோக்கள் தானே எங்களுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்காக சுமியத்தை கூட போட வேணாம்னு சொல்லலாம், அவங்க கூடயும் போடுங்க. ஆனால் அதை விட இது இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லா பேரும் சொல்கிறாங்க. இப்போ சினிமாவை எடுத்துக்கிடுவோம். சூர்யா ஜோதிகா அவங்க 2 பேரும் ரியல் ஜோடி. அதே சூர்யா வேறு கீர்த்தி சுரேஷோ இல்லை வேறு யாரோ கூடயோ சிம்ரன் கூடயோ ரம்பா கூடவோ இல்லை வேறு யாரோ நடிகைகள் கூட நடிக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. இப்போ ரஜினி இருக்கார், லதா ரஜினிகாந்த் அவங்க ரியல் ஜோடி. ஆனால் அதே நேரம் தனியாக வந்து அவர் நயன்தாரா கூடவோ இல்லை சிம்ரன் கூடவோ இல்லை திரிஷா கூடவோ நடித்தா அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது பார்க்குறதுக்கு, அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃபேர் இருக்குது. அதை மாதிரி தான் நானும் சூர்யாவும் நடித்தா பார்க்குறதுக்குன்னு ரசிகர் பட்டாளம் இருக்காங்க, அது அவங்க பார்ப்பாங்க. நீ எதுக்கு எப்போ பார்த்தாலும் தேவையில்லாமல் கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு எதுக்கு நீ வந்து சிக்காவை வந்து கன்னத்தோட கண்ணை உரசுற? சிக்கா ஆம்பளைன்னா நீயும் ஆம்பளையும் சேர்ந்து வீடியோ போடுறீங்க. சூர்யாவை பார்த்தா உனக்கு ஆம்பளை மாதிரி இருக்கா? நான் கேட்குறேன். சூர்யா கூட எத்தனையோ வருஷமாக நான் 5 வருஷமாக வீடியோ போடுறேன். அப்போலாம் உனக்கு சூர்யாவை பார்க்கும்போது ஆம்பளையாக தெரியலையா? இப்போத்தான் நீங்கள் ஆம்பளைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்களா? இல்லை எதுவும் அவள் போய் மும்பையில் போய் ஆம்பளை ஆப்ரேஷன் எதுவும் பண்ணிட்டு வந்தாளா? சுமிக்கு வாய் ரொம்ப கூடிருச்சு. நிறையா பேர் உன்னை கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைவு சுமி வந்து ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுகிறாங்கண்ணே, கொஞ்சம் கண்டிங்கண்ணே. அண்ணே சுமி போடுற கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்றும் சரியில்லைண்ணே, நிறையா வார்த்தைகள் விடுறாங்கண்ணே, அவங்கள கொஞ்சம் கவனிங்கண்ணே. நிறையா பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், உன்னைய திருத்துற அளவுக்கு தான் திருத்த முடியும். நானும் சொல்லி பார்க்குறேன். கிளிப்பிள்ளைக்கு பாடம் நடத்துகிற மாதிரி உனக்கும் நடத்துகிறேன். ஒரு வார்த்தையாவது நீ கேட்குறியா? எனக்கு இப்போ சூர்யாவை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு உதாரணம், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். ஏன் அவளை விட்டு நான் இன்னும் வராமல் இருக்கேங்கிறதுக்கு தான் காரணம் சொல்கிறேன். சாயங்காலம் நானே சொன்னேன், சூர்யா நீ வந்து 9 மணி லைவில் மீடியா கையமையும் 10 பிரியாவையும் ஜப்பான் துறையும் வச்சு செய் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்ததே நான் தான். அதே வந்து அவள் வாய் ஓவராக போய் அவங்க ஃபேமிலி லெவலில் போய் இழுக்க போகும்போது அதே ஆவேசப்பட்டு நான் தான் அவள் லைவை பிடிங்கி கட் பண்ணேன். அதுக்காக அவள் அடுத்த லைவ் போடாமல் இருந்தாளா? அடுத்த நிமிஷம் நான் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் 1/2 மணி நேரம் என்ன பேசணும்னு உனக்கு தெரியுமா? அவளுக்கு நிறைய அட்வைஸ் சொன்னேன். எதிரிகள் கூட்டம் உன்னை வந்து காவு வாங்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு, எப்படா உன்னை கழிதிங்க வைக்கலான்னு சொல்லி கண்ணில் விளக்கெண்ணையை ஊற்றிக்கிட்டு இருக்கு. இந்த நேரம் நீ இப்படி பண்ணுனா உன் எதிர்காலத்தை பற்றி யோசி, உன் பிள்ளைகளோட எதிர்காலத்தை யோசி. உனக்கு டார்கெட் என்ன? ஒரு வீடு கட்டணும். அதில் நீ செட்டில் ஆனதுக்கப்புறம் நானும் விலகிடுறேன். நீ எப்படி வேணாலும் பேசு, உன்னை நான் கண்ட்ரோல் பண்ண விரும்பலை. என் கூட இருக்கிற வரைக்கும் உன்னால் எனக்கு எந்த ஒரு சாதக பாதகமும் வந்துடக்கூடாது. அதே மாதிரி நீயும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்காகத்தான், நீ நல்லா இருக்கணுங்கிற நோக்கத்துக்காக தான் உன்னை நான் அரைஞ்சேன். நீ அரைஞ்சது இல்லைன்னு சொன்னால் கூட சரி, நான் அறையவே இல்லைன்ட்டு கூட நான் போயிடுறேன். நீ எது சொல்கிறியோ, ஏன்னா அது உனக்கு ஒரு ஈகோ ப்ராப்ளமா? ரைட்டு, ஓகே, நான் உன்னை அடித்தேனே நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீ புரிஞ்சுக்க,
புரிஞ்சுக்கிட்டு சூதானமாக நடந்துக்கன்னு சொன்னேன். அடுத்த நிமிஷம் நான் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு 10 மணிக்கு லைவ் போட்டாலே ஏதாவது ஒத்த வார்த்தை ஆபாச வார்த்தை பேசினாலா? நீங்களும் பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் நீங்கள் தான் சாட்சி. அவளுடைய விழுதுகள் தான் சாட்சி, என் தங்கச்சிங்க தான் சாட்சி, என் மாப்பிள்ளைங்க தான் சாட்சி. நான் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு அடக்க ஒடுக்கமாக அமைதியாக உட்காந்து நான் கூட வேணாண்டேன், எப்பா நீ ரொம்ப எமோஷனலாக இருக்க, இதே கோவத்தில் நீ லைவ் போட்டால் திருப்பி ஒரு பிரச்சனை உருவாகும்ப்பா, வேணாம் பண்ணுறதுக்கு இல்லைச்சிக்கா, நான் நீ சொல்கிறத கேட்குறேன், உன் பேச்சுக்கு கட்டுப்படுறேன், சத்தியமாக நான் வார்த்தைகளை விட மாட்டேன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் அவளை லைவில் உட்கார வச்சேன். என் பேரை காப்பாற்றிட்டான், என் சொன்னதுக்கு வாக்கை கொடுத்ததுக்கு வாக்கை காப்பாற்றினான். அதை தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் சுமி, நீ புரிஞ்சுக்க. நான் சொல்கிறேன்ல, சொன்ன நிமிஷம் நீ வந்து சரி சரிங்கிற, ஒரு லைவ் போடுற, ஆபாசமாக 4 வார்த்தைகளை விடுற, எமோஷனலில் பொங்குற, திருப்பி நானே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், எப்போ அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் விடாதப்பா பேசாதப்பான்னா அந்த நேரம் சரின்னு கேட்குற. அதுக்கப்புறம் லைவ் போட்டுட்டு உட்காந்த உடனே உன்னை வந்து 4 பேர் 4 விதமாக தூண்டி விட்டவுடனே, அக்கா உங்களை சூர்யா அப்படி பேசுகிற, அக்கா உங்களை இப்படி கிழிக்கிற அப்படின்னோடனே நீ உன்னையனவே நீ மறந்துடுற. மறந்துட்டு தேவையில்லாத வார்த்தைகளை அள்ளி தெளிக்கிற, கெட்ட வார்த்தைகளை விடுற. இதனால் யாருக்கு பாதிப்பு? உனக்கு தான் பாதிப்பு, உன் சேனலுக்கு தான் பாதிப்பு. இப்போ தான் யூடியூப்பில் நிறைய தொழில்நுட்பம் வந்துருச்சு. அதில் வந்து எப்படின்னா இப்போ வந்து மேனுவல் கிடையாது, இப்போ வந்து மிஷினே வந்து உங்களுடைய வார்த்தைகளை கெட்ட வார்த்தை பேசுனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு $1 ஓயாமல் $1 வாங்கிக்கிட்டே இருந்தால் ஐடி போயிடும். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் எத்தனை பேரோட ஐடி போயிருக்கு. எதனால்? அவங்க பேசின வார்த்தைகள்னால போயிருக்கா இல்லையா? இதை புரிஞ்சுக்கிற வேணாமா? அப்புறம் போனதுக்கப்புறம் குய்யோ முய்யோன்னு கத்தக்கூடாது. இன்னுமே இந்த நீ சிக்கா அண்ணா அபிஷியல் இருக்குங்கிற தைரியத்தில் நீ வீடியோ போடக்கூடாது. நான் இந்த இன்றைக்கே என்கிட்ட தான் இருக்குது சிக்கா அண்ணா அபிஷியல், உங்ககிட்ட இருந்து லாக் அவுட் பண்ணிடுவேன். சுமி உனக்கு தான் சொல்கிறேன், இனி நீ வந்து எந்த தைரியத்தில் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா, சுமி அபிஷியல் போனால் நம்மளுக்கு சிக்கா அண்ணா அபிஷியல் இருக்குல்ல, அதில் வீடியோ போட்டுக்கிறலாம் அப்படின்னு சொல்லி நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஸ்பேராக இருக்குன்னு. இந்த இன்றைக்கே தூக்கிடுவேன். வேணாம், உனக்கு சுமி அபிஷியல் மாத்திரம் போதும். எப்பயுமே ஒரு ஐடியோட அருமை இன்னொரு ஐடி பக்கத்தில் இருக்கனால உனக்கு தெரியாமல் இருக்குது. ஒன்று போச்சுன்னா அதோட வழி தெரியும். ஒரு வாரம் லைவ் போடாமல் நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட, அப்போ கூட நீ நல்லா இருந்த. இப்போ உனக்கு எதுக்கு நான் அந்த லைவை திருப்பி வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி நான் வருத்தப்படுறேன். அந்த ஒரு வாரங்க என் பேரன் கூட நல்லா கொஞ்சிக்கிட்டு குழாவிக்கிட்டு நல்லா அவனுக்கு சாப்பாடு ஊட்ட, அவன் கூட விளாட, குதிரை அந்த முதுகில் யானை சவாரி பண்ண, அப்படியே விளையாட்டு காட்டிக்கிட்டு ஜாலியாக இருந்தான், சோறு ஊட்டிக்கிட்டு நேரத்துக்கு அவனை கவனிச்சுக்கிட்டு. ஆனால் இப்போ டோட்டலாக லைவ் வந்ததுக்கப்புறம் மைண்டு பூரா சூர்யா என்ன பேசுகிறா, அவளுக்கு நம்ம பதில் கொடுக்கணுமே, ஐயோ சிக்கா என்ன பேசுனேன் அவனுக்கு பதில் கொடுக்கணுமே, கம்யூனிட்டி போஸ்ட்டு போடணுமே, இந்த இதில் தான் இருக்குது சுமியோடைய எண்ணம் பூரா. அந்த ஒரு வார வாழ்க்கை நீ வாழ்ந்தியே எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. குழந்தையோட கல்லு கேம் விளாண்டுக்கிட்டு, அவனுக்கு சோறு ஊட்டிக்கிட்டு பால் ஊட்டிக்கிட்டு அவனை பக்குவமாக பார்த்துக்கிட்டு அவனுக்காகவே இருந்தீல ஒரு வாரம். இந்த வாழ்க்கையை வாழுங்கிறேன் நானும் இல்லை, நான் தான் எங்கிட்ட போயிட்டேன். நீயாவது இருந்து அவனை வந்து கவனி. இப்போ நான் யோசிக்கிறேன், உனக்கு யூடியூப்பே இல்லாட்டினா என் பேரே நல்லா வளருவான், அழகாக நல்லா சந்தோஷமாக இருப்பான். அதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன். நீ இனிமேல் என்ன செய்கிற, நீ பேசு, நீ தாராளமாக பேசு. நீ பேச பேச உனக்கு வந்து ஸ்ட்ரைக் விழுகணும், உன் ஐடி போகணும், அப்படித்தான் நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நீ என் குடும்பத்தோட என் பேரனோட சந்தோஷமாக அவனை கவனிச்சுக்கிட்டு வீட்டில் இருப்ப. இல்லாட்டினா லைவுங்கிற பேரில் நீயும் மன உளைச்சலாகி அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இது எதுக்கு தேவையா? வேணாம். உனக்கு அப்படி ஷார்ட்ஸு ரீல்ஸ் மாத்திரம் போடுறதா இருந்தால் போடு, அழகழகாக மேக்கப் போடு, நல்ல ஷார்ட்ஸ் ரீல்ஸு போடு. இந்த அன்றைக்கெலாம் ஒரு ஹிந்தி பாட்டு போட்டிருந்த, சூப்பராக இருந்துச்சு. தில் தீவானே ஏ சப்புரானே ஆயேகா, ஏதோ ஒரு பாட்டு காஜல் மாதிரியே இருந்த. அப்படியே மின்சார கனவு படத்தில் வருவாங்கள்ல, காஜல் அகர்வாலா, அவங்க பேர் என்ன பேர் தெரியலையே, காஜல் அகர்வாலா கஜோல் அகர்வால், அவங்கள மாதிரியே இருந்த உன்னைய பார்க்க. அப்படியே எனக்கு கண்ணு முன்னால் மின்சார கனவு படத்தில் வந்த அவங்க தான் ஞாபகம் வந்தாங்க. அதை மாதிரி நீ வந்து ஹிந்தி பாட்டு பண்ணு, உன் பேஸ் கட்டு அப்படியே பார்க்குறதுக்கே அந்த வடநாட்டு பொண்ணுகள் மாதிரி தான் இருக்க, உன் கலருக்கு அழகாக பண்ணலாம். அமலா மாதிரி இருக்க, அமலா சாங்கு எல்லாம் பண்ணு ஜாலியாக. இப்போ வயசான தோற்றத்துக்கு ஔவையார் பாட்டு போட்ட, சூப்பராக இருந்துச்சு. இதை மாதிரி எதாவது வித்தியாசமாக கெட்டப் போடு. உனக்குள்ளே பல உலக நாயகன் கமலஹாசன் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, அதை நீ வெளியே கொண்டு வா. பல திறமைகள் இருக்குது உனக்குள்ளே, பல சாவித்திரி, பல கேஆர் விஜயாக்கள், பல அவங்க பேர் என்ன, சாவித்திரி, கேஆர் விஜயா, சரோஜாதேவி, எல்லாருமே ஒளிஞ்சிருக்காங்க. வா, நீ வா, நல்ல வீடியோக்களை போடு, சிரிப்பு காட்டு, மக்களுக்கு வந்து காமெடி வீடியோ போடு. கோவை சரளா கெட்ட போட்டுட்டு உட்காரு, நான் வர்றேன், வடிவேலா வர்றேன்.
இல்லை நான் வேறு நீ மனோரமா கெட்ட போடு, நான் தேங்காய் சீனிவாசனாக வர்றேன், வி.கே. ராமசாமியாக வர்றேன், தங்கவேலா வர்றேன், சுருளிராஜனா வர்றேன், விவேகா வர்றேன், கவுண்டமணியாக வர்றேன், நீ மனோரமாவா, காந்திமதியாவா, இல்லை கோவை சரளாவாவா, நடிப்போம், மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுப்போம். அதை விட்டுட்டு மன உளைச்சலை மாத்திரம் ஆளாக்காத. நீ மன உளைச்சல் பண்ண எனக்கு தான் ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி இருக்குது. நேற்று இந்த அவள் பண்ண வேலை, ஒரே நிமிஷம் போனேன், அரைப்பாயிட்டு சீரட்டை குடிச்சிட்டு வந்தேன். அந்த அரை மணி நேரம் லைவில் இருமி நெஞ்சு வலி வந்து என் உடம்பு போகுதுங்கிறத கண் கூட பார்த்தான் சூர்யா. அதனால தான் வேணாங்க, அவங்க உடம்பு முக்கியம்னு சொல்லி லைவில் ஒழுக்கமாக பேசினான். சக்ஸஸ் 3 லட்சம் வியூஸ் போயிருக்கு. அமைதியாக பேசு, கெட்ட வார்த்தை இல்லாமல் லைவ் போடுங்க. உங்கள் வீடியோ இன்னும் எவ்வளோ போகுதுன்னு பார்க்குறியா? சுமி, உனக்கு தான் சொல்கிறேன், இனிமேல் நீ போடுற வீடியோவில் கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணாத. உன் வீடியோவுக்கு யூடியூப் எவ்வளோ லைக் வியூஸ் கொடுக்குறான் பார்க்குறியா? இன்றைக்கி சும்மா ட்ரை பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு, அப்புறம் சொல்லுவேன். நீ இதுக்கு மேலே உங்களுக்கு 2 பேர்த்துக்குமே புத்தி சொல்ல நான் விரும்பலை. பார்த்துக்கங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் காப்பாற்றிக்கிறணும். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தான் காப்பாற்றிக்கிறணும். என்னைய தொந்தரவு கொடுக்காதீங்க. என் வாழ்க்கையை என்னை வாழ விடுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். என்ன மக்களே, இன்றைக்கி நான் பேசின ஏதாவது தப்பு இருந்துச்சா கமெண்டில் சொல்லுங்கள். மத்தியானம் இன்றைக்கி 2 மணியில் வீடியோ கண்டிப்பாக உண்டு. அதே போல் இரவு 10 மணிக்கு சிக்கா அண்ணா ஆஃபீஸிலையோ இல்லை சிக்கா மீடியாவிலையோ லைவு உண்டு. உறுதி. பாய்.